அனைவருக்கும் வணக்கம். ரம்யா மோகன் என்ற சமூக வலைதள பயனர் ஒருவர் விஜய் சேதுபதி தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை அழித்து விட்டதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இதுவரையில் எந்த சர்ச்சையிலும் சிக்காத விஜய் சேதுபதி மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது தற்போது சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அந்த பதிவில் ஹாலிவுட்டின் போதைப்பொருள் மற்றும் படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் ஒரு ஜோக் அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு பெண் இப்போது மீடியாவில் பிரபலமான முகம். அவர் ஒருபோதும் விரும்பாத ஒரு உலகத்துக்குள் இழுக்கப்பட்டுள்ளார். அவள் இப்போது ஒரு மறுவாழ்வு மையத்திலும் இருக்கிறாள். போதைப்பொருள், தில்லுமுள்ளு மற்றும் கொடுக்கல் வாங்கல், சுரண்டல் ஆகியவை திரைத்துறை நியமங்களாக மாறுவேடமிட்டுள்ளது. விஜய் சேதுபதி கேரவன் செல்ல 2 லட்சம், பாலியல் தேவைக்காக 50,000 கொடுத்துள்ளார். சமூக வலைத்தளங்களில் புனிதர் போல அவர் நடித்து வருகிறார். அவர் அவளை பல வருடங்களாக பயன்படுத்தியும் உள்ளார். இது ஒன்று மட்டுமல்ல, இது போன்று பல உள்ளன. ஆனால் ஊடகங்கள் இந்த மனிதர்களை புனிதர்கள் போல போற்றுகின்றன. போதைப்பொருள், பாலியல் தொடர்பு நிஜம், இது ஒரு ஜோக் அல்ல என்று அந்த பெண் குறிப்பிட்டும் உள்ளார். மேலும் தன்னுடைய மற்றொரு பதிவில், சில உணர்வற்ற முட்டாள்கள் உண்மையை ஒப்புக்கொள்வதை விட ஆதாரத்தை கேள்வி கேட்பதிலும் பாதிக்கப்பட்டவரை குறை கூறுவதிலும் கவனம் செலுத்துவது பைத்தியக்காரத்தனம். இந்த உண்மை அவர் டைரி மற்றும் ஃபோன் உரையாடல்களை பார்த்தபோது குடும்பத்தை ஒரு புயல் போல தாக்கியது. இது வெறும் கதை மட்டுமல்ல, இது அவளுடைய வாழ்க்கை, அவளுடைய வழி என்று அந்த பெண் பதிவிட்டுள்ளார். நடிகர் விஜய் சேதுபதி மீது சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண் முன்வைத்த இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் தமிழ் திரையுலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் குறித்து விஜய் சேதுபதி முதல் முறையாக தனது மௌனத்தை கலைத்துள்ளார். டெக்கான் குரோனிக்கல் என்ற பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்ததுடன் தனது குழு சைபர் கிரைமில் புகார் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் பேசுகையில், என்னை தூரத்திலிருந்து தெரிந்தவர்கள் கூட இதை கேட்டு சிரிப்பார்கள் எனவும் எனக்கு என்னை தெரியும். இது போன்ற அசிங்கமான குற்றச்சாட்டுகள் என்னை ஒருபோதும் பாதிக்காது. என் குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் இதை கேட்டு வருத்தம் அடைந்தனர். ஆனால் நான் அவர்களிடமோ, விடுங்கள், இந்த பெண் வெளிச்சம் பெறுவதற்காகவே இப்படி செய்திருக்கிறாள். அவருக்கு கிடைத்த சில நிமிட புகழை அவள் அனுபவிக்கட்டும் என்று விஜய் சேதுபதி தன்னுடைய அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்தும் உள்ளார். மேலும், நாங்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்தும் உள்ளோம். கடந்த 7 ஆண்டுகளாக நான் அனைத்து வகையான கிசுகிசு பிரச்சாரங்களையும் எதிர்கொண்டுள்ளேன். இது போன்ற இலக்கு வைத்து தாக்குதல்கள் இதுவரை என்னை பாதிக்கவில்லை, இனியும் அது ஒருபோதும் பாதிக்காது என்று அவர் உறுதியாக கூறியுள்ளார். விஜய் சேதுபதியின் இந்த வெளிப்படையான பதில் அவருக்கு ஆதரவாக பலரையும் பேச வைத்தும் உள்ளது. திரைத்துறையில் பிரபலங்கள் மீது இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அடிக்கடி எழுப்பப்படும் நிலையில் விஜய் சேதுபதியின் இந்த தெளிவான நிலைப்பாடு பாராட்டுகளை பெற்றும் உள்ளது. சைபர் கிரைமில் புகார் அளித்திருப்பது சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை அணுக அவர் தயாராக இருப்பதையும் காட்டுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் வெறும் வதந்திகளா அல்லது உண்மைக்கு புறம்பானவையா என்பது விசாரணையின் முடிவில் தான் தெரியவரும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.